வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் பொதுவாக நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம். அதாவது பீட்ரூட் சாப்பிடலாமா? ஸோ பீட்ரூட் சாப்பிடக்கூடாது என்று ஒரு தவறான கருத்து நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அதிகமான அளவு ஃபோலேட், அதாவது விட்டமின் B9, அப்புறம் பொட்டாசியம், மேங்கனீஸ், அப்புறம் அயன், விட்டமின் C, இது போன்று நிறைய நன்மை தரக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. அப்புறம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறது. ஸோ என்னுடைய நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு 64. ஸோ நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது 55க்கு குறைவாக இருப்பது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், 56லேருந்து 70 வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், 70 அதற்கு மேலே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ என்னுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 64 என்பதால் இது ஒரு மாடரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சார்ந்த ஒரு வெஜிடபிள். அப்புறம் இதில் ஒரு கப்பு பீட்ரூட்டில் கிட்டத்தட்ட 43 கலோரிகள் இருக்கிறது. அப்புறம் இதில் அதிகமான அளவு நீர் சத்து இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 88% நீர் சத்து இருக்கிறது. அப்புறம் ஒரு 9 கிராம் கார்போஹைட்ரேட், ஒரு 7 கிராம் சுகர் இருக்கிறது. அப்புறம் ஃபைபர் கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் இருக்கிறது. ஸோ என்னுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் கூட என்னுடைய ஃபைபர் இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கிறது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது ஒரு மிதமான அளவே சாப்பிட வேண்டும். ஏன்னா இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் இருந்தாலும் இந்த ஃபைபர் இருக்கிறதால இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுப்பதால் ஒரு மாடரேட் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் இந்த பிட்டானின் ஒன்று இருக்குது. இந்த பீட்ரூட் சிகப்பாக இருப்பதற்கு இதுதான் காரணம். அப்புறம் இதில் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கிறது, அப்புறம் நைட்ரேட்ஸ் இருக்கிறது, அப்புறம் வல்காசாந்தின், இது போன்ற நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த செல்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் இந்த செல் டேமேஜ் ஏற்படும், அதை தடுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வியாதிகளுக்கும் ஒரு காமன் பெத்தோஃபிசியாலஜி இன்ஃப்ளமேஷன். அது ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும். ஸோ என்னுடைய பேசிக் அந்த பெத்தோஃபிசியாலஜி இன்ஃப்ளமேஷன். ஸோ இது தடுப்பதால் இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது இந்த க்ரானிக் டிசீசஸ் வராமல் ஓரளவு தடுக்கப்படுகிறது. அப்புறம் இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஆர்கானிக் நைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இது உடம்பு நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்முடைய இரத்த குழாய்களை தளர்வடைய செய்கிறது. இதனால் நம்முடைய பிபி குறைகிறது. அப்புறம் இந்த ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் குறைக்கிறது. சரி, யாரெல்லாம் பீட்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கிறதோ அவங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒரு சில பேருக்கு இந்த பீட்டூரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரின் சிகப்பாக போகும். இது நார்மல் ஒரு அப்சர்வேஷன் தான் அது. பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான அளவு சிகப்பாக போச்சுன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ண வேண்டும். அப்புறம் பீட்ரூட்டில் அதிகமான அளவு ஆக்சலேட்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ஆக்சலேட்ஸ் யாருக்கெல்லாம் அந்த கிட்னியில் கல் இருக்கோ, இந்த ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவர் தவிர்க்க வேண்டும். ஸோ யாருக்கெல்லாம் கிட்னியில் கல் இருக்கோ அவங்க பீட்ரூட்டை தவிர்ப்பது நல்லது. ஸோ கேரியோ மெசேஜ், சர்க்கரை நோயாளிகள் பீட்ரூட் சாப்பிடவே கூடாது என்பது ஒரு தவறான கருத்து. ஸோ பீட்ரூட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இருந்தாலும் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் சற்று அதிகம் என்பதாலும் நம்ம பீட்ரூட்டை சாப்பிடும்போது ஒரு மாடரேட் அமௌண்ட் தான் சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு மிதமான அளவே சாப்பிட வேண்டும். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.